அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தில் சுக்கிரன் ஒருவரே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு. மேலும் இந்த மாதத்துல சனி பகவான் வக்ரகதி நிவர்த்தியாகி ஓரளவு நன்மை அளிக்கக்கூடிய நிலையில சஞ்சரிப்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் சுக்கிரன் கொடுப்பதை குருவினுடைய வக்ரகதி விரயம் செய்துவிடும் என மிக பழமையான ஜோதிடர்கள் கூறியிருக்கு. அதனால இந்த மாதத்துல வரவும் செலவும் ஏறக்குறைய சமமாக இருக்குங்க. இந்த மாதத்தினுடைய கடைசியில் நிதி பற்றாக்குறை சற்று கடினமாகவே இருக்குங்க. இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சீக்கிரமாக செலவழித்து சேர்த்து வைத்துக் கொள்வது நல்லதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சனி பகவானுடைய வக்ரகதி நிவர்த்தி ஆவதால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு அவரால் ஏற்பட்ட தோஷம் குறைய ஆரம்பிக்குதுங்க. இதன் காரணமா குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் பற்ற கவலை குறையுங்க. அவர்களுடைய கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைய இருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல எந்தவித முன்னேற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் பட்சத்துல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. ஏன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த நவம்பர் மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பல குடும்ப பிரச்சனைகளினால் மன நிம்மதியை இழந்து வருந்தி வரும் கன்னிராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த நவம்பர் மாதம் அமைய இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த நவம்பர் மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் என்பது கடந்த சில மாதங்களாக வருடங்களாக நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு விடிவு காணக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்து வரும் ஜீவனக்காரகரான சனி பகவான் நவம்பர் மாதத்துல நேர்கதியில் செல்ல ஆரம்பிப்பதால அலுவலக சூழ்நிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி வந்த அதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய மன நிம்மதியை பாதித்து வந்த அச்சம் நீங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கு இதுவரை ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி நல்ல ஒரு வேலையை பெற்று தருவாருங்க. நேர்கதியில் செல்ல ஆரம்பிக்கும் சனி பகவான் அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த முயற்சியிலே நல்ல ஒரு வெற்றியையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த நவம்பர் மாதம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சென்ற சில மாதங்களாக தொழிலில் ஈடுபட்டு வந்த நியாயமற்ற போட்டிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. சந்தை நிலவரத்திலும் நல்ல ஒரு மாறுதல்களை இந்த மாதத்துல உங்களால காண முடியுங்க. கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை சமரசத்தில் முடியுங்க. இதுவரை ஒத்துழைப்பு தராத நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு இனி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதற்கு காரணம் சனி பகவான் தனது வக்ரகதியை விட்டு நேர்கதியில் செல்ல ஆரம்பிப்பதுதான். இருந்தாலும் கூட புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் நல்லது. கூடுமான வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைக்க வேண்டாம்.
இல்லைங்க. பங்கு சந்தைகளில் ஈடுபடும் போது எச்சரிக்கையாக இருங்க. தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பது உங்களுக்கு மன நிறைவை தரும் விதமாக அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நம்பிக்கை அளிக்கும் கூடிய ஒரு மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சனி பகவானுடைய வக்ரகதியினால வருமானம் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலை இப்போது மாற இருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது. வருமானமும் உயர இருக்குதுங்க. அதே மாதிரி காரணமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த நவம்பர் மாதம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் சுக்கிரன் சாதகமாக நீடிப்பதால அளவோடு நன்மைகளை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கட்சியில் கருத்து வேற்றுமைகள், ஒற்றுமை குறைவு, மேல்மட்ட தலைவர்களுடைய தெளிவற்ற மனப்போக்கு, பிற கட்சிகளில் இடைவிடா பிரச்சாரம் ஆகியவை கவலை அளிக்குங்க. குருவினுடைய அஷ்டமஸ்தான நிலையினாலும் ராகுவினுடைய தோஷத்தினாலும் நீதிமன்ற வழக்குகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த நவம்பர் மாதம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் தடையின்றி நீடிக்குதுங்க. மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு தேவையான நிதி உதவி எளிதில் கிடைக்குங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் கை கொடுத்து உதவுங்க. குரு அனுகூலமற்று இருப்பதால ஆசிரியர்களுடைய ஆதரவு குறைவின்றி கிடைக்க இருக்குது. மாணவ மாணவியர்கள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த மாதத்துல மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு ஆதாரமான கிரகங்கள் சரியில்லைங்க. ஆதலால் எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது என்பது மிகவும் கடினம் தாங்க. சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்காதுங்க. உங்களுடைய விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. நியாயமற்ற போட்டிகளையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய ஆதரவு கிடைக்காத நிலையில சுக்கிரனுடைய கருணை உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே. இதனால குடும்ப நிர்வாகத்தில் பணப்பற்றாக்குறையும் இத பிரச்சனைகளையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அப்படியே ஏற்பட்டாலும் கூட அவற்றை சமாளித்து விட இருக்கீங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய இந்த நேர்கதி சஞ்சார காலத்தில் பல நன்மைகளை அளிக்க உள்ள கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள ஆலயம் ஒன்றில் மாலையில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் ராகுவினால் ஏற்படும் தோஷம் விலகிவிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.